Hi friends, இன்னைக்கு நாம ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்பவும் அதிகம். அடிக்கடி கோயிலுக்கும் போவான். கடவுளையும் வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான். விறகு வெட்டுவான். அதை கொண்டு போய் விற்பனையும் செய்வான். ஓரளவு வருமானம் வந்தது. அதை வச்சுட்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை. ஏதோ விபத்தில் இழந்துட்டது போல இருக்குது. அது பாட்டுக்கும் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தது. அதை இவன் பார்த்தான். அப்போது இவன் மனசில் ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு 2 காலும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னோட பசியை போக்கி கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது. அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்க ஆரம்பித்தான். அந்த புலி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துட்டு வந்தது. அதை சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிட்டுது. புலி போனதுக்கப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்துக்கிட்டு வந்தது. மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது. திருப்தியாக போயிட்டுச்சு. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த ஆள் கவனித்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவன் யோசிக்க ஆரம்பித்தான். 2 காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கிறப்போ தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நமக்கு சாப்பாடு போடாமல் விட்டுருவானா? நமக்கு அந்த கடவுள் பக்தி வேற அதிகம். நாம் எதுக்கு அனாவசியமாக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும்? எதுக்கு வேர்வை சிந்தி விறக வெட்டணும் இப்படின்னு யோசித்தான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போகிறதில்ல. கோடலியை தூக்கி எறிஞ்சிட்டான். பேசாமல் ஒரு மூலையிலேயே உட்காந்துட்டான். அப்போது கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தான். கடவுள் நம்மை காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு நம்பினான். கண்ணை மூடிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு வந்த பாடில்லை. இவன் பசியால் வாடி போனான். உடம்பு இழைச்சி போச்சு. எலும்பும் தோலுமா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம். கோயிலில் யாருமே இல்லை. இவன் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படி பட்னி கிடந்து சாக வேண்டியது தானா அப்படின்னு கேட்டான். காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டான். இப்போது கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்க வேண்டியது அந்த நரிக்கிட்ட இருந்து இல்லை, இந்த புலிக்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னார். என்றைக்குமே நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு உதவும். மற்றவங்களுடைய உழைப்பை மட்டுமே சார்ந்து இருக்கும்போது நம்மளால் என்றைக்குமே முன்னேற முடியாது. அதை தான் இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு உதவியாகவும் பயனுள்ளதாகவும் வாழறதுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷமும் நிம்மதியும் அடுத்தவங்களுக்கு செஞ்சதுக்கான பலனும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.